திமுக அரசாங்கம் செயல்படவே இல்லை. ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும்போது அது ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் போய் அதை தடையாணை பெறக்கு முயற்சி பண்ணாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல கூட அவர் திமுக நிர்வாகி அப்படிங்கறதுல எங்களுக்கு கோபம் கிடையாது. திமுக நிர்வாகியை காப்பாத்த நினைக்கிறது திமுக. அந்த அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தரினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அங்க ஒரு போலீஸ் நுழையணும்னா அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நேத்து கமிஷனர் அவர்கள் பேட்டியில அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 6 கேட் இருக்குது, அதோட சின்ன கேட் ஒரு 5 கேட் இருக்கு, மொத்தம் 11 கேட் இருக்கு. அந்த வாசல்ல பீட் பண்ணி நிற்கும் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பேச மாட்டேங்கிறாங்க. இது பொள்ளாச்சி சம்பவம் போல பெரிய சம்பவம் இல்லை. ஒன்னா இருந்தா என்ன சார், 50 இருந்தா என்ன, 100 இருந்தா என்ன, நடந்துதா இல்லையா? இதுக்கு பதில் கிடையாது. இந்த கோவி செல்லியன் அவர்களுடைய அந்த பேட்டியில கூட அந்த பசங்க கேட்கறாங்க, அந்த மொபைல்ல 5 வீடியோ இருந்ததாமே சார், நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா 5 முறைக்கு மேல தவறு பண்ணிருக்கான் அந்த இடத்துல. அதாவது இது கூட பொய்யானதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த கட்டு உண்மையா இருந்தா கூட அது ரொம்ப சின்ன தண்டனைங்கிற. எங்களுடைய மோடி மாடலாவோ இல்ல யோகி மாடலாவோ இல்ல எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாடலா இருந்திருந்தா அந்த கட்டு வேற விதமா இருந்திருக்கும். தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறார். அது 8 முறை, நேத்து கூட 6 தடவை தான் சொன்னார், இன்னைக்கு 8 முறை அடிச்சுக்கிறார். அது அவர் பேட்டி பாருங்க, நேத்து சொன்ன பேட்டி, நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன், திமுகவை அகற்றும் வரைங்கிறார். இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சி தமிழகத்தில இருந்து அகற்றப்படும் சார், ஏன் நடக்காதுங்கிறீங்க? ஒரு எம்ஜிஆர் வந்தாரு சார், 10 ஆண்டு காலம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகங்கிற கட்சி ஆட்சி கட்டலே உட்கார முடியல. இப்போ மூட நம்பிக்கையை பத்தி யார் பேசுறதுக்கு அருகதை இருக்கா சார்? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி திரு விபின் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. தமிழகத்தையே இந்த சம்பவம் ரொம்ப உலுக்கி இருக்கு. அது இந்தியாவும் கூட உலுக்கி இருக்கு இந்த சம்பவம். இங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல திமுக அரசாங்கம் எந்த மாதிரி செயல்பட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் திமுக அரசாங்கம் செயல்படவே இல்லை. திமுக அரசாங்கம் இருக்குதாங்கிற கேள்வி இருக்குது முதல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசாங்கம் உண்மையாலுமே மக்களுக்காகவும் இந்த பெண்களுக்காகவும் செயல்படக்கூடிய அரசாங்கமா இருந்திருந்தா அண்ணா நகர்ல இதே மாதிரி ஒரு சிறுமிக்கு இந்த பாலியல் வன்புணர்வு நடக்கும்போது அதை ஹைகோர்ட்டு தாண்டி சுப்ரீம் கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. புரியுதுங்களா? ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. கொஞ்சம் இது பண்ணிக்கலான்னு. அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும்போது அது ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. தமிழக அரசு காவல்துறை சிறப்பாக செயல்படாது, இது மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை தடையாணை பெறக்கு முயற்சி பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போது இவங்க யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த முயற்சி பண்ணுறாங்க? இப்போ பாலியல் வன்புணர்வு செஞ்சவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசினா மட்டும் பத்தாது. அவங்க செய்கையில் செஞ்சுருந்தாங்கன்னா, அது சுப்ரீம் கோர்ட் போகாமல் அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாங்கன்னா, இல்லை சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க அதன் மேலே ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காது. சுப்ரீம் கோர்ட்டு அதை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பியிருக்காது. அப்போ இவங்க யாரையோ ஒருத்தர் காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ நம்பிக்கை இல்லை. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட அவர் திமுக நிர்வாகி அப்படிங்கிறதுல எங்களுக்கு கோபம் கிடையாது. திமுக நிர்வாகியை காப்பாற்ற நினைக்கிறது திமுக. அதுதான் பிரச்சனை. இப்போ யார் வேணாலும் இந்த தவறை செஞ்சுருக்கலாம், எந்த கட்சியாக வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு ஏன் வந்ததுன்னு கேட்குறோம் நம்ம. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு பின் எல்லாமே இருக்குது. நேற்று கமிஷனர் அருண் அவர்கள் சொல்கிறாரு, அங்கே அந்த போஸ்ட் அப்படிங்கிற அந்த கமிட்டி தான் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, 100க்கு கால் பண்ணதே வார்டன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவி செல்லியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது அது எங்களுக்கு இந்த போஸ்ட் அப்படிங்கிற அந்த கமிட்டிக்கு எந்த விதமான புகாரும் அந்த பெண் தரல, அதுவே எங்களுக்கே காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததுக்கு அப்புறம் தான், அது மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போது எந்த லட்சணத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுதுன்னு பாருங்கள். இதை விட இன்னும் கேலி கூத்தான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, RS பாரதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தார். அந்த அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தரினுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அங்கே ஒரு போலீஸ் நுழையணும்னா அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நேற்று கமிஷனர் அவர்கள் பேட்டியில் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 6 கேட் இருக்குது, அதோட சின்ன கேட் ஒரு 5 கேட் இருக்குது, மொத்தம் 11 கேட் இருக்குது. அந்த வாசலில் பீட் பண்ணி நிற்கும், எங்களுடைய ரோந்து வாகனம் நிற்கும்
அது வந்து சுற்றி சுற்றி வரும் எல்லா கேட்டு முன்னாடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 வீலர் பெட்ரோல் இருக்குது, அந்த பெட்ரோல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே போய் வரும் அப்படிங்கிறார். இப்போ ஆர்எஸ் பாரதி சொல்கிறத நம்புறதா, கமிஷனர் அருண் அவர்கள் சொல்கிறத நம்புறதா? எப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கு பாருங்கள். இதில் என்ன வெக்கக்கேடுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறார் இது பொள்ளாச்சி சம்பவம் போல் இல்லை. ஆனால் இவங்க ஒரு வெக்கங்கெட்டவங்களாகிறானுங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு நடந்தது பாலியல் வன்புணர்வு. அது ஒரு குழந்தையா இருக்கலாம், 50 குழந்தையா இருக்கலாம், 100 குழந்தையா இருக்கு, எல்லாம் நடந்துதா இல்லையா? பதில் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு நடந்தது இந்த மாதிரியான பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, சீண்டல் நடந்திருக்கு, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அதை பேச மாட்டேங்கிறாங்க. இது பொள்ளாச்சி சம்பவம் போல பெரிய சம்பவம் இல்லை. இப்போ 1 இருந்தா என்ன சார், 50 இருந்தா என்ன, 100 இருந்தா என்ன, நடந்துதா இல்லையா? இதுக்கு பதில் கிடையாது. அங்கே வந்து இதை விட என்ன கொடுமைனா, இன்னைக்கு மீடியாலாம் பார்க்கும்போது அவன் அடிக்கடி வந்து போகிறவனா. இந்த கோவி செல்லியன் அவர்கள் பேட்டியில் கூட சொல்கிறார், அவன் அந்த நபர் அடிக்கடி வந்து செல்லக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறார். அப்போ அது மீடியா நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, திமுக கொடியோடு போகிறாரு அப்படின்னா, அது இப்போ இல்லைங்க, முன்னாடி யாராவது இந்த அட்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. திமுக காரனுக்கு கொடியை கட்டிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்னங்க வேலை? கொடியை கட்டிட்டு நீங்கள் உள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன? பல்கலைக்கழகத்துக்குள்ளே கொடியோடு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அங்கே ஒரு ஆடிக்கார் நின்னது, அது யாருது அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது. நேற்று அவரு சொல்கிறாரு, அருண் அவர்கள் சொல்கிறாரு, அப்படி யாரும் 3வது நபர் கிடையாதுங்கிறார். ஆனால் இன்றைக்கி ஆடிக்கார் உள்ளே நின்றுது அப்படிங்கிறாங்க. சிசிடிவி 56 சிசிடிவி வேலை செய்யுதுன்னு நேற்று அவர் சொன்னார். 70 சிசிடிவியில் 14 வேலை செய்யலை. இவர் என்ன சொல்கிறார், 80% மேலே இருக்கிற சிசிடிவி வேலை செய்யுதுங்கிறார். இது எப்படி அந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணி, அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணி, அந்த பெண்ணுடைய பேர், மொபைல் நம்பரு, அட்ரஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி, இனிமேல் யாராவது அந்த பொண்ணுடைய கேரக்டரை வந்து ஒரு கேவலமாக சித்தரித்து காமிக்கிறதுக்காக பண்ண காட்டிக்கு இனிமேல் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்களா, முன் வருவாங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த கோவி செல்லியன் அவர்களுடைய அந்த பேட்டியில் கூட அந்த பசங்க கேட்குறாங்க, மீடியா பசங்க கேட்குறாங்க, அந்த மொபைலில் 5 வீடியோ இருந்ததாமே சார், நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால், 5 முறைக்கு மேலே அவன் தவறு பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்போ 5 முறைக்கு மேலே அந்த இடத்துல அது தவறு நடந்திருந்தால், இதுக்கு முன்னாடி நடக்கும் போதெல்லாம் இவங்களை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஒரு புதராக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நேற்று கூட இந்த மீடியாவில் இந்த எஃப்ஐஆர் வந்ததுக்கப்புறம் மீடியாவில் விவாதம் பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு. அந்த பொண்ணு ஏன் சார் புதற்குள்ளே போகுது? அது 8 மணிக்கு மேலே 3வது படிக்கக்கூடிய, அதாவது 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பையனை கூப்பிட்டு அங்கே என்ன வேலை சார்? அதாவது தமிழ் கலையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இப்போ தான் தூக்கி பிடிப்பானுங்க. மற்ற நேரமெல்லாம் எடுத்து சொல்லுவானுங்க, பெரியார் பார்த்தீங்களா பெண் உரிமை எப்படி வச்சுருக்காங்கன்னு. பெண் உரிமையை கொண்டு வந்ததே பெரியார் தான்பானுங்க, புரியுதுங்களா? பெரியார்னால தான் பெண்கள் எல்லாம் ரோட்டில் நடக்கிறாங்க, பெரியார்னால தான் சுதந்திரமாக இருக்கிறாங்க, பெரியார்னால தான் பைக் ஓட்டுறாங்க, பெரியார்னால தான் வந்து படிக்கிறாங்க, நாங்கள் போட்ட பிச்சையில் தான் எல்லாம் நீதிபதி ஆனாங்க அப்படின்னு பெண் உரிமையை வந்து அப்படியே பெரியாரை தூக்கி பிடிச்சி நிற்பாட்டுவான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், அந்த பெண் ஏன் சார் 8 மணிக்கு மேலே அங்கே போகுது, இருட்டு வரைக்குள்ளே அந்த புதருக்குள்ளே, அதுக்கு என்ன சார் வேலை? சிசிடிவி இல்லைன்னு தெரிஞ்சு அங்கே ஏன் சார் போகுது? எப்படி எல்லாம் கதை கட்டுறான் பாருங்க. ஒரு பெண் ஒரு பையனோட பேசுறது அந்த பெண்ணோட உரிமை, சுப்ரீம் கோர்ட்டோட ஆடுறது, கரெக்டுங்களா? இப்போ அங்கே போய் அவங்க பேசும்போது 3ஆம் நபர் வந்து ஒருத்தன் வந்து அந்த புதருக்குள்ள வந்து திடீர்னு வருவானா? அவன் பார்த்துட்டு வந்துக்கிறான். அப்போது ஒரு இத்தனை 144 செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்படி ஒரு நபர் புதுசாக ஓடி வருவானா உள்ள? அப்போது காவல்ங்கிறது வந்து எந்த இடங்களில் மறைவாக இருக்கோ, எந்த இடங்களில் வெளிச்சம் இல்லையோ அங்கே தானே காவல். ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னா அந்த தைரியம் எப்படி அங்கேருந்து எப்படி வருது? அதுதான் சார், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை தவறு செய்கிறீங்க சார், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, போனோடனையும் இவரை வந்து அவருடைய அந்த நபர் யார் என்னன்னு பேக்ரவுண்ட் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவன் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் அவன் உடனே புழல் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க, புரியுதுங்களா? அவன் வந்து ஒரு திமுக நிர்வாகியாக இருந்தால், திமுக அவனுடைய ஃபோன்லாம் செக் பண்ணும்போது அவர் வந்து முதல் குடும்பத்தினுடைய
அவங்க குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, அமைச்சர் பெருமக்களோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, முரசொலியில் அவர் பேர் வந்த அந்த ஃபோட்டோஸு, இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்வர் கூட இருந்த அதுதான் சொல்கிறேன் நான். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அவன் மேலே எப்படி கேஸ் போடுவீங்க? அவன் உடனே அங்கே போன அடுத்த செகண்ட் ஃபோன் வந்துடாதா அவங்களுக்கு? அவன் மேலே அவனுக்கு அப்புறம் துணிச்சல் வருமா வராதா? நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறாங்கிற எண்ணம் வருமா வராதா? அதுதான் தவறுன்னு சொல்கிறோம். ஆனா உடனே பாத்தீங்களா ஒரு கையை கட்டு கட்டியிருந்தது, காலில் கட்டு கட்டியிருந்தது, இதெல்லாம் நீங்க சார் இதெல்லாம் சார், அதாவது இது கூட பொய்யானதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டு உண்மையா இருந்தால் கூட அது ரொம்ப சின்ன இது தண்டனைங்கிற இதே வந்து எங்களுடைய மோடி மாடலாவோ இல்லை யோகி மாடலாவோ இல்லை எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாடலாக இருந்திருந்தா அந்த கட்டு வேற விதமாக இருந்திருக்கும். அந்த கட்டை அங்கே போட்டிருக்க மாட்டோம், போட வேண்டிய இடத்துல போட்டிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட தலைவனை இந்த மண் பெற்றதுக்கு வந்து ஒரு தவம் செஞ்சுருக்கணும். இந்த மண் தவம் செஞ்சுருக்கணும். யோசிச்சு பாருங்கள், தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறார். அது 8 முறை, நேற்று கூட 6 தடவை தான் சொன்னார், இன்றைக்கி 8 முறை அடிச்சுக்கிறார். அதாவது மக்களை சுரண்டி தின்னவனை இந்த தமிழகம் பார்த்துருக்குது. புரியுதுங்களா? மண்ணை சுரண்டி தின்னவனை பார்த்துருக்குது. புரியுதுங்களா? கனிம வளத்தை சுரண்டி தின்னவனை இந்த மண் பார்த்துருக்குது. 2G அலைக்கற்றையில் சுரண்டி 1,75,000 கோடி சம்பாரிச்சவன் இந்த மண் பார்த்துருக்குது. புரியுதுங்களா? திருட்டு லாரியில் வந்து கோடான கோடி சம்பாரிச்சவன் இந்த மண் பார்த்துருக்குது. புரியுதுங்களா? ஓடா ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சுக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து இன்னைக்கு ஆசியாலேயே நம்பர் 1 பணக்காரராக மாறி இருக்கிற இந்த மண் பார்த்துருக்குது. இப்படி எல்லாத்துக்கிட்ட இருந்து சுரண்டி சுரண்டி தன் குடும்பத்தையும் தன்னுடைய வாரிசுகளை பார்த்த இந்த மண் முதல் முறையாக இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தன்னைத்தானே வருத்தி கொண்ட ஒரு தலைவனை பார்த்துருக்குது இன்னைக்கு. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கும்போது அந்த மலைவாழ் கிராமங்களில் அங்கே அந்த ஒரு சிறு குழந்தைக்கு ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்த உடனேயும் அதனால் அவர் பாதிக்கப்பட்டு, புரியுதுங்களா, அதனால் அவரோட மன அழுத்தத்துக்கு உண்டாகி அவர் வந்து இமயமலை போகிறார். அந்த வழக்கை முடிச்சு வச்சுட்டு அந்த தாய் கேட்குறாங்க, நீங்கள் குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டீங்க, என் பெண்ணை எப்போ நீங்கள் திருப்பி தருவீங்கன்னு கேட்டோடனே அவருக்கு ஒரு ரொம்ப வலி வந்துருச்சு. அதனால் அவர் இமயமலை போகிறார். அவருடைய வாழ்க்கை பாதை மாறுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ஒரு வாழ்க்கை பாதை மாறுது. இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த விஷயம், இந்த குழந்தைக்கு நடந்த விஷயம், அவர் எடுத்த இந்த முடிவு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தையே மாற்றப்போகுது. புரியுதுங்களா? எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கும் எவ்வளோ வித்தியாசம். திருமாவளவனோட சொல்கிறார், நகைச்சுவையாக மாறிவிடக்கூடாது. அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு அந்த மக்களுக்காக ஒரு சிறு துளி அளவு கூட மனசு இல்லாத திருமாவளவன் சொல்கிறார், நீங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து நாங்கள் எஸ்சி மக்களின் மேம்பாட்டுக்காக வாழ்கிறோம், அவங்களுக்காகவே உயிர் வாழ்கிறோம், எல்லாமே பேசுகிறீங்கள. அந்த மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்க? பயங்க வயல் பிரச்சனை 1000 பிரச்சனை கிடைக்குது. கோயில்கள் விட மாட்டேங்கிறான், குடியேற்ற விட மாட்டேங்கிறான், ரெட்டை தமிழர் முறை இங்கே ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகளாக இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்படாமல் அறிவாளி வாசலில் பிச்சை எடுக்கிறதையும் மட்டுமே பொழப்பாக வச்சுருக்கிற திருமாவளவன் சொல்கிறாரு, இது நகைச்சுவையாக மாறிடுமா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு கேவலமான பிறவி இவங்களாம். இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைக்கிறதுக்கு ஒரு அண்ணாமலை வந்துட்டாரு. அது அவர் பேட்டி பாருங்கள், நேற்று சொன்ன பேட்டி, நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன், திமுகவை அகற்றும் வரைங்கிறார். இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் சார். ஏன் நடக்காதுங்கிறீங்க? ஒரு எம்ஜிஆர் வந்தார் சார், 10 ஆண்டு காலம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகங்கிற கட்சி ஆட்சி கட்டலையே உட்கார முடியல. புரியுதுங்களா? ஜெயலலிதா அம்மையார் சபதம் எடுத்தாங்க, 2011 10 வருஷ காலம் வந்து திமுக ஆட்சி கட்டலையே அமர முடியல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சபதம் எடுத்திருக்கார். புரியுதுங்களா? ஒரு ஆண்மை உள்ள முதுகெலும்புள்ள தலைவர் சபதம் எடுத்திருக்கார். திமுக ஒழிச்சே எதிர்வன்றிருக்கார். இது ஏன் நடக்காதுங்கிறீங்க? அண்ணாமலை வந்து ஒரு எம்ஜிஆர் போல, ஒரு ஜெயலலிதா போல இந்த திமுகவை ஆட்சி கட்டலிருந்து அகற்றியே தீர்வார் சார். நடந்தே தீர்வு நடக்கணும். அந்த முருகனுடைய துணையோட, அவர் சொன்ன மாதிரி முருகனுடைய துணையோட இது நடக்கும். ஆனால் இந்த மாதிரியான அவரோட செயல்பாடுகளை சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணி விமர்சனம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாட்டையால் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த செருப்பு இனிமேல் போட மாட்டேன்னு சொன்னதாக இருக்கட்டும், இனிமேல் அதாவது முருகனுக்கு நான் இது மாதிரி விரதம் இருக்கேன்றதை கூட லண்டன் போயிட்டு திரும்பி வந்தவர் இந்த மாதிரியான மூட நம்பிக்கையோடு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த இந்து மதத்தோட நம்பிக்கையை கூட விமர்சிப்பதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னைக்கும்
நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞருக்கு வடை வைக்க தான் செய்கிறாங்க, கலைஞருக்கு முரசொலி பேப்பர் வைக்க தான் செய்கிறாங்க. கலைஞர் என்ன வடை சாப்பிட்றாரா? இல்லை காலையில் எழுந்துச்சு முரசொலி பேப்பர் படிக்கிறாரா? சொல்லுங்கள். அப்போ மூட நம்பிக்கையை பற்றி யார் பேசுகிறது? பேசுறதுக்கு இவங்களுக்கு அருகதை இருக்கா சார்? சார், எங்களுடைய வழிபாட்டு முறை, தமிழருடைய பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன, எதுவுமே தெரியாத இந்த திராவிட நாயகளுக்கு என்ன சார் தெரியும்? தமிழன்னா யார் சார் சொல்லுங்கள்? கல் தோன்றா முன் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்துக்குடி தமிழ்குடி. அவன் யாரை சார் கும்பிட்டான்? இயற்கைகளை கும்பிட்டு வளர்ந்தான். சரிங்களா? பாவம் என்ன புண்ணியம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வளர்ந்தான். கரெக்டுங்களா? இந்த திராவிட மாடல் வர்றதுக்கு முன்னாடி 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இது செஞ்சால் பாவம், இது செஞ்சால் புண்ணியம். கரெக்டுங்களா? பாவத்தை எவனும் செய்ய மாட்டான். கடவுள் கண்ணை குத்திடும்னு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சான் பாவத்தை செஞ்சா. சரிங்களா? புண்ணியம், இது செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லதுடா, உன் குடும்பம் நல்லாயிருக்கும், உன் தலைமுறை நல்லாயிருக்கும், பின்னாடி வர எல்லாருமே நல்லா இருப்பாங்க, உன் அப்பா அம்மா உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க மேலோகத்துலேருந்துன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இவங்க வந்ததுக்கப்புறம் கடவுள் கிடையாது, செய்யறதெல்லாம் பாவம். பாருங்கள், எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் செஞ்சது பூரா பாவம், ஆனால் 90 வருஷம் வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்தார் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வாரிசுகள் நல்லபடியாக இருக்கிறாங்களா? பணம் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்படி இந்து மதத்தை பற்றியோ இந்துக்களை பற்றியோ கேவலமான பேசக்கூடிய இந்த பிரிவிகள்லாம் யாருன்னு பார்க்கணும், யாரோட கைக்கூலிகளாக வாழ்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியமானது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்டாலின் எடுத்துங்க, ஸ்டாலினுடைய சன் உதயநிதி ஸ்டாலின் எடுத்துங்க, நான் ஒரு கிறிஸ்டின்னே சொல்கிறார். அப்படிப்பட்ட நபர்கள்ட்டிருந்து இந்து மக்களை காப்பாற்றுறது யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நான் ஒரு கிறிஸ்டின்னு சொல்கிறதை விட, என்ன நீங்கள் இந்துவாக பார்த்தா இந்து, முஸ்லீமாக பார்த்தா முஸ்லீம், அதாவது இஸ்லாமியராக பார்த்தா இஸ்லாமியர், கிறிஸ்டினா பார்த்தா நான் கிறிஸ்டின் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் இல்லைங்களா? நீங்கள் பார்க்குற பார்வைன்னா அவர் கிறிஸ்டின். பைத்தியமாக பார்த்தா சார், நீங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறீங்க, இந்து மதத்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்களா சார்? சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே, போய் பெருமையாக பேசுகிறீங்கள, இந்துவாக பார்த்தால் இந்து, நான் பெருமை மிகு கிறிஸ்டியன் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதே மாதிரி நான் பெருமை மிகு இந்துன்னு ஏன் உங்களுக்கு சொல்ல முடியல? அதைத்தானே எங்களுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் இந்துவாக பார்த்தா இந்துனா நாங்கள் இந்துவாக உங்களை பார்க்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனால் நீங்கள் போய் நான் பெருமை மிகு கிறிஸ்டியன் சொல்லுவீங்க, பெருமை மிகு இஸ்லாமியர்னு சொல்லுவீங்க, பெருமை மிகு இந்துன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்கள் தலைவர் கேட்டாரா இல்லையா? சார் அப்படியே சொல்லிட்டு போயிருங்க சார், பெருமை மிகு இந்துன்னு சொல்லிடுங்க சார், வேலை முடிஞ்சுது. எதுக்கு சார் இதெல்லாம் டிபேட்டு? புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இவங்க கேலி கூத்தாக்குவாங்க. தலைவர் நேற்றே சொல்லிட்டார் சார், இந்த பெண் அப்படிங்கிற அந்த பாலியல் வன்புணர்வை பற்றி பேசும்போது இவனுக்கு வருவானுங்க பாருங்க, சமூக நீதி பேசுவானுங்க, இந்து மதத்தை கேவலப்படுத்துவானுங்க, மோடி பணம் கொடுத்தாரான்னு கேட்பானுங்க. சொன்னாரா? இப்போ நடக்குதா? இன்னைக்கு நேற்று எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணி நேற்று அந்த பொண்ணுடைய கேரக்டரை காலி பண்ணிட்டானுங்க. எல்லா மீடியாவில் ஏதாவது தலைப்பு. புரியுதுங்களா? அந்த பெண் செஞ்சது தவறா சரியா, அந்த பெண் புதற்குள்ளே போகலாமா, போன தமிழ் மரபா அப்படின்னு பேசிட்டானுங்க. புரியுதுங்களா? கேவலப்படுத்திட்டானுங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செஞ்சது மூட நம்பிக்கையா? மூட நம்பிக்கை அண்ணாமலை விதைக்கிறாரா? பெரியார் மண் இல்லது, மயிறு மண் இல்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு நடந்தது பாலியல் வன்புணர்வா, அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், எஃப்ஐஆர் எந்த நாய்டா ரிலீஸ் பண்ணது, அவனையே ஒன்றும் பிடிக்காமல் இருக்கிறாங்க, சிசிடிஎன்எஸ்லேருந்து எவர் ரிலீஸ் பண்ணது, அந்த செக்யூரிட்டி அவ்வளோ செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் இருக்கக்கூடிய ஃபயர்வால் இருக்கக்கூடிய அந்த சர்வர்லேருந்து அந்த எஃப்ஐஆர் பிடிஎஃப் ஃபார்மில் எவர் ரிலீஸ் பண்ணது, இது வரைக்கும் ஏதாவது தகவல் இருக்கா? இதை சொல்கிறதுக்கு அவனுக்கா துப்பு இருக்கா? அதை பேச மாட்டானுங்க. இதை கேள்வி கேட்கக்கூடிய மீடியா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. யாருமே இதை நீங்கள் சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி வேற துறையை சார்ந்தவங்க கூட வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, மணிப்பூர் சம்பவமாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது. ஏன் குறிப்பாக இப்போ அம்பேத்கர் பற்றி கூட இது பண்ணும்போது விவாதம் போயிட்டு இருக்கும்போது கூட இங்கே இருக்கிற இயக்குநர்கள்லாம் பாரஞ்சித், வெற்றிமாறன்லாம் குரல் கொடுத்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு, ஆனால் யாருமே குரல் கொடுக்கல. சூர்யா, ஜோதியா யாருமே குரல் கொடுக்கல. இதை நீங்கள் எப்படி பார்த்து? சார், எல்லாருமே சார் எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, அவங்களுடைய அடிமைகளாக, திமுகவோட அடிமைகளாக இருக்கிறாங்க, அடுவடிகளாக இருக்கிறாங்க. இதே மணிப்பூர்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசலையோ இல்லை பீகார்லையோ இந்த மாதிரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா உடனடியாக ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துடுவாங்க. திமுகவே ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்துருவாங்க, அங்கேருந்து கிளம்பி வந்துடுவானுங்க. வந்துட்டு பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசம் இப்படி இருக்குது, பீகார் இப்படி இருக்குது, மணிப்பூர் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. கனிமொழியாக்கா கேண்டீன் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக நடந்தே டெல்லி வரைக்கும் போயிடுவாங்க. கருப்பு துணி கட்டிக்குவாங்க, வாயில்
எல்லா விதமான போராட்டத்தையும் முன்னெடுப்பாங்க. தபால் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்க, ரயில் மாதிரி இருப்பாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு நடந்துட்டா, புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, சைதாப்பேட்டையில் அந்த காவலர், பெண் காவலரை வந்து பாலியல் சீண்டல் பண்ணது திமுககாரன், அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எப்படி சார் நம்பிக்கை வரும்? ஒரு பெண் காவலருக்கு நடந்ததையே வந்து இந்த திமுக அரசாங்கம், இந்த கையாளாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் எப்படி நம்புறீங்க? தலைவர் அதான் சொல்றார், இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், பெண் குழந்தைகளுக்கு நீதி கிடைக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் மாணவிக்கு மானத்தோடு வாழ முடியாத சூழ்நிலை இங்கே உருவாகிருக்குது. உருவாக்குனது திமுக. எல்லா கட்சியிலையும் அணிகளாக இருக்கும் சார், பிரிவுகளாக இருக்கும். எல்லாமே எதுக்காக வளர்த்துறாங்க? ஒரு இளைஞர்னா இளைஞர்களுடைய மேம்பாட்டுக்காக அந்த அணி இருக்கும். மகளிர் அணினா மகளிருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்வாங்க, புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு அணியும் இருக்கும். ஆனால் திமுகவில் மட்டும்தான் கஞ்சா கடத்துறதுக்கு ஒரு அணி, புரியுதுங்களா? போதைப் பொருள் கடத்துறதுக்கு ஒரு அணி, கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு ஒரு அணி, புரியுதுங்களா? கொள்ளை செய்யறதுக்கு ஒரு அணி, இப்போ பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்கு ஒரு அணி. இப்படி தனித்தனி அணிகளை திமுக கொண்ட ஒரு கட்சி இருக்குன்னா, இப்படி கேடுகிட்ட ஒரு அணிகளை எல்லாம் கொண்ட ஒரு கட்சி இருக்குன்னா திமுக தான். ஒட்டுமொத்த ரவுடிகளினோட கூடாரமாக திமுக மாறி நிற்குது. அதனால தான் எங்கள் தலைவர் அவ்வளவு கோபத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் நேற்று அந்த பேட்டி கொடுத்தார். ஒரு சார் நீங்கள் யோசிங்களேன், ஒரு மாநில தலைவர் சார், அந்த பதவியை வெங்காய பதவிங்கிறார் சார். அவர் சொல்லும் போது, சாட்டை எடுத்து அடித்து கொஞ்சம் சொல்லும் போது எவ்வளோ வருத்தம் சார் எங்களுக்கெல்லாம். சார் இங்கே எல்லாம் சுரண்டி தின்னுட்டுக்கிறான் சார். அவன் அடுத்தவன் பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்தால் அந்த பணம் என் பாக்கெட்டு வரணும்னு நினைக்கிறான் சார். அதைத்தானே சார் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், அந்த மாணவிக்காக நான் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன், 48 நாள் விரதம் இருப்பேன், சாட்டை எடுத்து அடிச்சுக்கோன்னு சொல்கிறாரு சார். தடுக்க முடியலையேங்கிற ஆதங்கம். மாநில தலைவர் சிஎம் ஆகியிருந்தாருன்னா நேரம் அவர் சொன்னார், அந்த பேட்டியிலே சொன்னார், சுட்டு தள்ளியிருப்பாங்கிறார். அப்போ எவ்வளவு கோபம் இருக்கும் சார். அந்த வலி பாருங்க, அவருடைய வலி. அதே வந்து இந்த தலைவர் பதவியில் மட்டும் இல்லாமல் ரோட்டில் சாதாரண மனுஷனாக இருந்தானா இன்னும் அதை விட அதிகமாக இருக்குங்கிறார். அப்போ அவருடைய கோபம் வந்து உச்சத்தில் இருக்கு, புரியுதுங்களா? ஒரு தந்தையா ஒரு மகளை காப்பாற்ற முடியலையேங்கிற அந்த கோபம். அருவாள் எடுத்து வெட்ட போயிருப்பானா இல்லையா சார்? இப்போ ஒரு வீட்டில் நடக்குது சார், அந்த அப்பா என்ன பண்ணியிருப்பார்? அருவாள் எடுத்து வெட்ட போயிருப்பாரா, போயிருக்க மாட்டாரா சார்? அவனை அந்த கோபம் அவர்கிட்ட இருக்குது. ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, அந்த கோபம் அவர் கண்ணில் தெரியுது. இன்னைக்கு சாட்டை எடுத்து அடித்தது கூட அதுதான். இந்த சாட்டை அடி வந்து சார், அவர் அடிச்சுக்கிட்டதான் நம்ம நினைக்கவே இல்லை. திமுக உடைய மேலே விழுந்து அடியாதான் அதை பார்க்குறோம் நாங்கள், புரியுதுங்களா? இது வந்து இப்படிப்பட்ட தலைவரை இந்த தமிழகம் இதுவரை கண்டதே கிடையாது. எம்ஜிஆர் கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் நடித்தார், புகழ் பெற்றார், திமுகவை எதிர்த்து வந்து நின்னார், அப்படியே ஒரு பெரிய ஒரு அமைப்பு உருவாச்சு, அதுலேருந்து ஜெயித்தார். அம்மையார் அந்த டீம் அப்படியே எடுத்தாங்க, அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி எந்த போஸ்ட்லையாவது இருந்திருக்காரா? ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது சார். இன்னைக்கு அவர் பின்னாடி எவ்வளோ லட்சம் பேர் நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அந்த மக்களுக்கு காப்பாற்றணுங்கிறது தானே சார் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதனால் வந்து சார் 2026 தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைந்தே தீரும். எங்களுக்கு என்ன குறிப்புனா சார், அவர் சாட்டை எடுத்து அடிச்சுக்காதுன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் என்ன எடுத்துருக்குறோன்னா சங்கல்பமாக இப்போ வரைக்கும் சார் 10 மணி நேரம் வேலை செய்கிறோமா, இனி 24 மணி நேரம் நாங்கள் வேலை செய்வோம் சார். தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, நேர காலம் பார்க்கறது கிடையாது. திமுகவை அழிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் சார். இந்த ஆட்சியை அகற்றணும் சார், அகற்றி அவர் காலில் செருப்பு போட வைக்கணும், புரியுதுங்களா? அவர் எடுத்த சபதத்தை வெற்றி பெற வைக்கணும். அதுதான் ஒவ்வொரு பிஜேபி தொண்டனுடைய சபதமாக இருக்கும். இப்போ நான் கூட இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு வேளை சாப்பாட்டை வந்து நான் தியாகம் பண்ணிடுவேன். இனிமேல் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது. திமுக ஆட்சியில் அகற்ற வரைக்கும் காலையில் சாப்பாடு கிடையாது. இதுவே என்னுடைய சபதம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேள்வியை எடுத்துக்கலாம் சார். தலைவர் அண்ணாமலை அவருடைய வேள்வியை வெற்றி பெற செய்யறதுக்கு பாஜக தொண்டன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு காலையில் வேள்வி எடுத்துக்கிறான். இது அகற்றியே தீர்வு. முருகனுடைய இதோடையோட தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆணைக்கிடுங்க இந்த ஆட்சி கண்டிப்பாக அகன்றே தீரும். ஒவ்வொரு மக்களும் சுபிக்ஷமாக வாழக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். திமுக காரங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஒரு பயம் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திண்டுக்கல் லியோனி எடுத்துக்கோங்க. அவரே பெண்களை பற்றி எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாரு பாருங்கள். அதாவது முன்னாடியெல்லாம் பெண்களுடைய இடுப்பு வந்து 8 மாதிரி இருந்தது. அந்த இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளாக வந்து அந்த பாலை குடித்து
அப்படியே பெருசாகிடுறானுங்க. அவனுங்களாம் இப்போ ஏறி உட்கார்ந்தாங்காட்டிக்கு உட்காரவே முடியல, பேரல் மாதிரி வலிக்கிட்டு வந்துடுறானுங்க அப்படின்னு கேவலமாக பேசுகிறார். பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறார். இப்போ உதயநிதி எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து தமிழச்சி தங்கபாணியை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு அழகான வேட்பாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் தொகுதிக்குன்னு சொன்னார். இப்படி எல்லாருமே பெண்களை கேவலமாக கேலி பொருளாக. அதே மாதிரி நீங்கள் துரைமுருகன் அவருடைய மகன் எடுத்துக்கோங்க, அவர் என்ன சொன்னார், என்ன பேரன் லெவலி போட்டியா, காசு வந்துச்சா, பல இருக்கிறியா, இப்படி பெண்களை பற்றி கேவலமாக பேசுறது புரியுதுங்களா. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண் உரிமை பற்றி பேசுவான், பெரியாரினுடைய பெண் உரிமை பேசுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களை கேவலப்படுத்தி பேசுவாங்க. இப்படி எல்லாருமே இவங்களுடைய பேசும்போது இந்த நிர்வாகிகளை என்ன பண்ணுவாங்க, சரி தலைவனே பேசுகிறான் நம்மளுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று இதில் நிர்வாகின்னு சொல்லும்போது இவனை மாதிரி ஆளுங்க, இந்த ஞானசேகரன் மாதிரி ஆளுங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுடைய அவன் வந்து அவனோட ஃபேமிலியோ இல்லை வந்து அவன் சார்ந்திருக்கக்கூடிய நபரோ முதல் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஆளாக இருக்கலாம். இல்லை இந்த தொழில் செய்கிற விதத்தில் புரியுதுங்களா, இந்த தொழில் செய்கிறாங்க இல்லைங்களா, சாபர் சாதிக்கு மாதிரி தொழில் செய்கிற இதில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க ஒரு பார்ட்னராக இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி இதை வந்து இவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய இடங்களில் அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று பாருங்கள், நீங்கள் திமுக நிர்வாகிகளை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம், அவங்களாம் இன்றைக்கும் சைக்கிளில் தான் போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த துண்டை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது, தலையில் துண்டு போட்டுக்கிறானுங்கள, அதை துண்டை தவிர வேறு எதுவுமே இருக்கிறது இல்லை. இன்றைக்கி அவங்க பாட்டுக்கு அவங்க களத்தில் வேலை செஞ்சுட்டு தான் கிடக்கிறாங்க. அது 200 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ அவ்வளோதான், கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுத்தா கூட்டத்துக்கு வருவாங்க, இப்படி தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான நபர்கள், ஒரு எல்லை தாண்டி போன நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க செய்கிறது எல்லாமே வந்து இல்லீகல் தொழிலாக தான் இருக்கும். இவங்க அந்த தொழிலுடைய பார்ட்னராக முக்கியமான திமுகவுடைய நிர்வாகி இருப்பார். இல்லைன்னா இவங்களுடைய குடும்பம் முதல் குடும்பத்துக்கு நெருக்கமான குடும்பமாக மாறி நிற்கும். இப்போ இதுதான் பிரச்சனை. இவங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஷன் போட்டோன்னே ஸ்டாலின் அவர்களுடையோ இல்லை வந்து உதயநிதி அவர்களுடையோ அந்த ஃபோட்டோவை பார்த்தாங்க அப்படின்னா எப்படி சார் நடவடிக்கை எடுப்பாங்க? நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, இப்போ வந்து அடிப்படை தொண்டனா இருக்கிறவனை திமுக கண்டுக்காது, இவர் திமுகவில் முக்கிய நபருக்கு உறவினரா இல்லை வந்து தொழில் ரீதியாக இருக்கலாம் அப்படின்றதுனால தான் இவங்க இருக்கலாம் இந்த மாதிரி காப்பாத்துறாங்க. அப்போ அவரோட பின்புலத்தை பார்க்கணுன்றீங்களா? கண்டிப்பா சார். இப்போ சாபர் சாதிக்கு எடுத்துக்கோங்க. சாபர் சாதிக்கு வந்து சர்வதேச கஞ்சா கடத்தலுடைய தலைவராக செயல்பட்டவன், சாதாரண ஆள் கிடையாது. கஞ்சா வித்தவன், கஞ்சாவை கடத்தினவன் அப்படிலாம் கிடையாது. சர்வதேச கஞ்சா கடத்தலுடைய தலைவர். 2000 கோடி மாட்டியிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனாயிரம் கோடி கை மாறி இருக்கும், அதில் எத்தனாயிரம் கோடி திமுகவுக்கு பணம் வந்திருக்கும், அதுதானே பார்க்கணும். இப்போ இவனே பிரியாணி விற்கிறவன் தார் கார் வச்சுருக்கிறான், ஆடி காரும் இன்னும் உள்ளதுன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு ஏது பணம்? இது எங்கேருந்து வந்தது இந்த ஞானசேகரனுக்கு? சாதாரண பிரியாணி கடை தான் வச்சுருக்கதா சொல்கிறாங்க, தள்ளுவண்டி பிரியாணி கடை திணிக்கும். அப்போ எங்கே இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. இந்த மாதிரி சாபர் சாதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை உடனடியாக டெலீட் பண்ணுறாங்க. அங்கே தான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. இப்போ அவருடைய பணம் வந்து படமாக எடுத்திருக்காங்க புரியுதுங்களா, அமீர்கிட்ட கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு அந்த பயன்படுத்திருக்குது. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த பணம் வந்து அதில் பாதாள வைத்து பாயிற மாதிரி திமுக கிட்ட ஒவ்வொரு ஆளுகிட்டையும் போயிருக்கு. அந்த சாபர் சாதிக்கு தமிழ்நாடு பாடக்கழகத்தினுடைய புத்தகங்களை தயாரிக்கக்கூடிய அச்சிடக்கூடிய அந்த கான்டென்ட் கிடச்சிருக்குன்னா பாருங்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இந்த கேஸில் கூட சார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசலை, இவ்வளோ ஆக்ரோஷமான நடவடிக்கை எடுக்கலை, இவ்வளோ ஆக்ரோஷமாக அவர் சாட்டையில் அடிச்சுக்கல அப்படின்னா இது வெளியிலேயே தெரியாது, மூடி மறைச்சிருவானுங்க புரியுதுங்களா. 2 நாள் பார்ப்பானுங்க. இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை விட இது வேற ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவானுங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது பெருசா இல்லையா, இந்த ஆட்சி பொற்கால ஆட்சியா இல்லையா, இதில் வந்து தேனார் ஓடிச்சா பாலார் ஓடிச்சா, இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா முதல்வர்கள் பொற்கால ஆட்சின்னு இருக்கார். இவ்வளோ கேவலமாக இந்த நடக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு இருக்கார். யோசிச்சு பாருங்கள் சார். எங்கள் தலைவர் மிக தெளிவாகிறாரு, ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் போராடணும்னு இருக்கார். அதுதான் இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் அந்த பதாகை ஏந்தி நின்னோம். நான் நின்ன இடத்துல கூட தாம்பரத்தில் அந்த வழியில் வந்த மக்கள் எங்கூட நின்று அதை வாங்கி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ உணர்வோடு இருந்தாங்க. தலைவர் அவர்கள் சொன்னது மிகச்சரியாக இருந்தது இன்றைக்கி புரியுதுங்களா. அவர் வந்து மக்கள் போராட்டமாக மாற்றணும்னு நினச்சார், அது நடந்தது இன்றைக்கி. இனிமேல் அதுதான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாயந்தரம் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் போராட்டம் அறிவிச்சிருந்தோம். அந்த போராட்டம் இவருடைய மன்மோகன் சிங் அவருடைய இறப்பால் அது வந்து ஒரு 7 நாள் கழிச்சோ
இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே அறிவிப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 நாள் துக்கம் அவர் இறப்புக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த திமுகங்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை விட்டு அகற்றும் வரை இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு துக்க நாள் தான். எங்கள் தலைவர் காலில் செருப்பு போடுற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு துக்க நாள் தான். புரியுதுங்களா? பாஜகவுக்கு துக்க நாள் தான். இந்த அரசு, இந்த திமுகங்கிற கட்சி இங்கே விட்டு அழியணும், இந்த ஆட்சி கட்டில் விட்டு அகறணும். அப்போ தான் வந்து சுபிக்ஷமான நாள் வரும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாரோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுடைய சுபிக்ஷமான நாள், அன்னைக்கு தான் தீபாவளி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் கருத்துக்களையும் நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றிகள். நன்றி.